நீடிய பொறுமை என்பதாக நம்ம ஆவியின் கனியிலே ஒரு குணாதிசயம் நீடிய பொறுமை. சில வசனத்தை வாசித்தா இது எவ்வளோ முக்கியம் என்பதை விளங்கி கொள்ள முடியும். இந்த பொறுமை, நீடிய பொறுமை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில், இயேசுவை பின்பற்றக்கூடிய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு சுபாவம், குணம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு சில வசனத்தை வாசித்தால் நம்ம விளங்கி கொள்ளுவோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும்போது, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள் என்று சொல்லப்பட்ட. நீடிய பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்தால் மட்டும் போதாது, நீடிய பொறுமையாக இருக்கணுமா. அங்கே வசனம் பொறுமை என்று சொல்லலை, நீடிய பொறுமை. அதான் அந்த ஆவியின் கனியினுடைய ஒரு சுபாவம் என்பதாய். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் 316வது பக்கத்தில் யாக்கோபு 5:11 பாருங்கள். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். பார்த்தீங்களா, பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பாக்கியவான், நீ பாக்கியவதி மகளே, ஆண்டவர் சொல்கிறார், வசனம் சொல்லுகிறாரு. அப்போ பொறுமையாக இருக்கிறவங்க ஏமாளி கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, நீ இப்படி பொறுமை நீ போய்கிட்டே இருந்தேன்னா நீ ஏமாளி, எல்லோரும் உன் தலையில் மிளகா அரைச்சிருவாங்க, வீட்டுக்குள்ளே சொல்லுவாங்க. மருமகளை தூண்டி விடுறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிக் கொடுப்பாங்க, அல்ல மாமியாரை தூண்டி விட இன்னொரு மாமியார் சொல்லிக் கொடுப்பாங்க. நீ இப்படி இருந்த உன் மருமகள் ஒன்று, அவ்வளோதான். என்ன பொறுமையாக இருக்கிற நீ? பொறுமையாக இருக்காத, கொஞ்சம் உன் வீரத்தை காட்டு, அப்போ தான் அடங்கி இருப்பா. அது மாதிரி கணவனை தூண்டுறது, மனைவியை தூண்டுறது, சகோதரர்களுக்குள்ளே தூண்டுவது, நீ இப்படியே பொறுமையாக போய்கிட்டு இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பொறுமையாக இருந்தால் பாக்கியவான் பாக்கியவதி, நீ ஏமாளி கிடையாது. நீ பொறுமையாரு, நீடிய பொறுமையாரு. அவங்க பாக்கியவான்கள் பாக்கியவதிகள், அப்படி தான் வேதம் சொல்லி. யோபு பொறுமையாக இருந்தாராம், பாடு சகித்தார். நிந்த அவமானம் வந்தபோது சுற்றில் எல்லாரும் குற்றம் சொல்லும்போது கூட பொறுமையாக இருந்தார். அதனால் 2 மடங்கு ஆசீர்வாதம். அதனால் இந்த பொறுமை என்கிற ஆவியின் கனியினுடைய சுபாவம் இருக்குது. நமக்கு எனக்கு அவசியம்னு நீங்கள் உணரணும், நான் உணரணும், எனக்கு இந்த குணாதிசயம் வேணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரை உணரணும். பாருங்கள், இந்த எதில் பொறுமையாக இருக்கிறது? ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். ரோமர் 12:12 வசனம் சொல்லுகிறது. 221ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில் உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்போ நம்ம கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் வரும். எல்லாருமே, உலக ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல சில பிரச்சனை, சில உபத்திரவம், சில நெருக்கங்களை சந்திக்கும் போது தான் நம்ம பொறுமை இழந்து சில காரியம் பேசிடுவோம், பொறுமை இழந்து கோபத்தை வெளிப்படுத்திடுவோம், பொறுமை இழந்து வேகமான வார்த்தைகளை வீசிடுவோம். அப்போ அந்த பாதிப்பு பாருங்கள், தொடர்ச்சியாக சிலருடைய மனதை விட்டு 30-40 வருஷம் கூட அகலாமல் இருந்து விடும். அந்த மாதிரி சமயத்தில் உபத்திரவத்தில் நம்ம பொறுமையாக இருக்கணுமா. அப்படி தான் வசனம் சொல்லு. உபத்திரவத்து மத்தியில் இருக்கீங்களா, நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, ஆண்டவர் சொல்கிறார், உபத்திரம் தானே மகனே மகளே, பொறுமையாரு, நீடிய பொறுமையாரு, அந்த சுபாவம் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். நீ நன்மை செய்து உன்னை துக்கப்படுத்துகிறாங்களா, அவமானப்படுத்துகிறாங்களா, உன்னை பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி உன்னை வேதனைப்படுத்துகிறாங்க, மகளே மகனே, பொறுமையாக சகிச்சுக்க. நான் அப்படி தான் இருந்தேன், நீ சகித்துக்கொள். ஆண்டவர் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். 2 தீமோத்தேயு 3:11 வாசித்த பவுல் சொல்கிறார், நான் பாடுகளை சகித்தேன். ஊழியர்கள், பாஸ்டர்மார்கள், போதகர்கள், மிஷினரிகள் பாடு வரும். நீங்கள் எந்த சபையாருக்காக அழுது ஜெபிக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு விரோதமாக கை நீட்டுவாங்க. அப்போ உங்களுடைய உள்ளம் உடைந்து போகும். அன்று சொல்ல, பொறுமையாக சகித்து கொள்ளுங்கள். நீங்கள் யாருக்காக அழுது ஜெபித்தீங்களோ, யாருக்கு நன்மை செய்தீங்களோ, யார் ரட்சிக்கப்படணும்னு பிரயாசப்பட்டீங்களோ, அதே சபையார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி ஊழியக்காரராகிய உங்களை குற்றப்படுத்தி அவமானப்படுத்த வேதனைப்படுத்தும் போது வேதனை வரும். அன்று சொல்கிறாரு, நான் சகித்தலை, நீ சகித்துக்க. நீடிய பொறுமையார் அந்த கனியை வெளிப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் பொறுமையாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நீதிமொழிகள் 25:15 சொல்லியிருக்கிறது, நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம்,
நீங்கள் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா பிரபுவை கூட சம்மதிக்க பண்ணலாமா? நீங்கள் வாய் எதிர்த்து பேசினீங்க, பிரச்சனை ஆயிரும். பொறுமையாக இருந்து பாருங்கள், அது உங்களை விரோதமாக எழும்புறவங்களுடைய மனதில் கூட ஒரு மாற்றம் வந்துவிடும். அதனால் அந்த நீடிய பொறுமையாக இருக்கிறதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ள வேண்டியது அவசியம். இயேசுவை நினைத்து கொள்ளுங்க. பிசாசு பிடிச்சவன் ஏன்னு சொல்கிறாங்க, இயேசு பொறுமையாக இருந்தார். மென்டல் இயேசு கிறிஸ்து பைத்தியம்னு சொன்னாங்க, பொறுமையாக சகித்து கொண்டார். அபாண்டமான பழி சுமத்துறாங்க இயேசு மேலே, சொல்லாததை சொன்னதா, செய்யாத செய்ததாக எல்லாத்தையும் சகித்து கொண்டு நிற்கிறார். அவரை கண் முன்னால் நிறுத்தி கொள்ளுங்க. நீடிய பொறுமை உள்ளவளாக இருக்க நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, அந்த நீடிய பொறுமை எனக்கு தாங்க, உங்களை போல நான் நீடிய பொறுமை உள்ளவனா நான் இருக்கணும். அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா?